டுவெண்ட்டி செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாராச்சும் பண்ணலாம்? தேர்தலில் உங்க ஆதரவு யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? திமுக இருக்கு, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா? நான் சின்ன பிள்ளைலேருந்து எம்ஜிஆர் ரசிக்கிறது. ஏடிஎம்கே போட்டுருந்தேன். போன்றப்போ தான் டிஎம்கே போட்டேன். நம்ம தெரிஞ்ச சாமி இருந்தேன் போட்டேன். இப்போ விஜய் வந்திருக்காரு, போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், மாற்றம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். எதனால விஜய் எதிர்பார்க்குறீங்க? விஜய் காரணம் இல்லை, ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு பல இடைஞ்சல் பல பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது பப்ளிக் ஆகிட்டு இந்த ட்ரிப்பு நிறைய வெளியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் செஞ்சோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? மக்கள் விரும்புகிறாங்களே. முஸ்லீம் வெளியிலே வரமாட்டாங்க. நீ பார்த்துட்டீங்களே, திருவாரூரில் அவ்வளோ முஸ்லீம் இல்லை முஸ்லீம் ஜென்ஸு லேடிஸ் யாருமே வெளியிலே நீ பார்த்துருக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர் இருந்தப்பவே அவங்க பார்த்தது கிடையாது. இந்த ட்ரிப்பு அவ்வளோ கூட்டம் திருவாரூர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நார்மலாக தான் நாங்கள் திருவாரூரில் இந்த இடத்துல வந்தாரு. ஆமாம் ஆமாம், அது வேற திமுக எதனால? அவங்களோட ஆட்சி நல்லா இருக்குது, எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. படிச்சுட்டாவே எல்லாரும் முன்னேறிடுமே. எப்பவுமே திமுக. புரியல? எப்பவுமே திமுக தான். ஆமா, எப்பயுமே திமுக தான். திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கு. அது அண்ணா திமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ரெண்டு பேரும் மக்களுக்கு போட்டி போட்டு நல்லா செய்வாங்க. அதுல இப்ப நடத்த ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு. சரி, என்டிகே யார் ஆட்சி நல்லா இருக்கு? டிவிகே. எதனால? சும்மா ஒரு மாற்றத்துக்காக சேஞ்சு. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் போட்டேன். இந்த டைம் டிவிகே ட்ரை பண்ணுவோம். ஓகே, பண்ணலாம்ல? பண்ணலாம். டிஎம்கே தான் டிஎம்கே. சமூக நீதி எல்லாமே கொஞ்சம் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஐ வில் ஃபுல் சப்போர்ட் ஆஃப் டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? அப்போலேருந்தே டிஎம்கே தான். நான் பழைய அந்த இதெல்லாமே இவங்க இது பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ணாவோட இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. சமூக நீதி எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால நான் டிஎம்கே தான் வில் சப்போர்ட். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிவிகே எதனால? இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க போன எலெக்ஷன்லாம்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறோம். சரி, சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிவிகே தான். எதனால? இதெல்லாம்னா அப்போலேருந்து ஆண்டாண்டா வச்சு தாத்தா அப்பாவிலேருந்து அதே ஓட்டு போட்டு ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்காங்க, பணக்காரனாகவே இருக்கான். ஏதோ ஒரு மாற்றம் வரட்டுமே. அது நாங்கள் எதிர்பார்க்குறோம், மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டிருக்கேன். அடுத்தது ரெண்டு மாற்றி தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. விஜய் வரணும். சரி, நினைக்கிறீங்க டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கு, விஜய், டிவிகே, தாவேகா. எதனால? அவர் இப்போ தான் புதுசாக கட்சிக்கு வர்றாரு, ஊழல் ஒற்ற வச்ச தரேன்னு சொல்கிறாரு. அதனால அவரை விரும்புகிறார். ரெண்டாவது, ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கணும், எதிர்பார்க்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு மாற்றம் புதுசாக வரணும், அவரோட ஆட்சி ஒரு 5 வருஷம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் என்னோட வாக்கு 5 தான் செலுத்துவோன்னு முடிவு செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு? திமுகவுக்கு தான். காரணம், திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டமும் வளர்ச்சி அடைஞ்சது, இந்த மெடிக்கல் கிடைச்சது, இந்த தொகுதி திட்டங்களை வச்சு தான் போட்டோன்னு ஒழிய இன்னைக்கு திமுக 1977 இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதாவது எமர்ஜென்சிக்கு பிறகு மோசமான ஆட்சியாக இருக்க ஒழிய ஒன்றும் வளர்ச்சி திட்டங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஊழலோட சேர்த்து வளர்ச்சி திட்டங்களை செய்கிறாங்க, அவ்வளோதான். மட்டும் வேற ஒன்றும் இல்லை. அது நான் என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்த்து வருகிறேன். வேற ஒன்றும். ஆமாங்க, தேங்க்யூ சார். நம்ம டிஎம்கே தான். அவரு தான் நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. நம்ம டிஎம்கே தானே, எப்பயுமே டிஎம்கே தான். விஜய்க்கு போடலாம். இல்ல எல்லாருமே புதுசா ட்ரை பண்றாங்க. ஸோ விஜய்க்கு ஓட்டு போட்டு ட்ரை பண்ணலாம். அவர் என்ன பண்றாரு? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே போடல, நோட்டாக தான் போட்டேன். அவங்க எல்லாம் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எப்பவுமே டிஎம்கே.
நீங்க ப்ரோ உங்க சப்போர்ட் நம்ம டிஎம்கே தான். யாரு உங்க சப்போர்ட் யாரு? டிவி எதனால? ரொம்ப பிடிக்கிற டிவிக்கு அப்புறம் இருந்து. சரி உங்க ஆதரவு யாருக்கு சட்டமன்றத்துக்கு? நம்ம ஆதரவுனா இது வரைக்கும் திமுக போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அதான் போடணும். ஏன்னா இந்த திமுகவில் வந்து ரோடு பாலம் அது மாதிரி இதெல்லாம் நல்லா செய்கிறாங்க. மற்ற இதுலலாம் என்னதில்ல, அதில் இந்த வண்டி இந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து விலை ஏறாது. அதே மாதிரி தான் இருக்கும். போன இதில் வந்து எலெக்ஷனில் வந்து அதிமுகவில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா கூட வரும். இது வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இது 2 விஷயத்தில் நம்ம இந்த ரோடு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் இந்த ரோடு இதெல்லாம் சௌகரியமாக இருக்கும் திமுகவில். மற்றபடி ரோடு பாலம் நல்லா பண்ணி யாராச்சும் நல்லா? நமக்கு டிஎம்கே தானே. எதனால? என்னென்ன சொல்றது? இல்ல அவங்க பண்ண சொல்லுங்க. அங்க இது எப்பயுமே டிவி தானே. ஆமாண்ணா ஆமாண்ணா. திமுக தாவேகா நாம் தமிழர் யாராச்சும் ஓட்டோ போகலானுங்க. ஓட்டோ போகலானு ஓட்டே போடுறது நகரன்றீங்க. ஓட்டே போல நான் வந்து நோட்டம் இல்லை, நான் நோட்டாவுக்கு போகிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து எலெக்ஷனுக்கு டியூட்டிக்கு போயிடுவேன். எங்களுக்கு தபால் ஓட்டு தான் வரணும். தபால் ஓட்டு போடலாம்ல. தபால் ஓட்டு நாங்கள் போடுவோம். அது வந்து போய் செய்யறதானே. சரி யாராச்சும் நல்லா? நம்ம டிஎம்கே தான் போடுவோம். எதனால? நமக்கு உள்ள ஏதாவது விஷயம் ஒரே வார்த்தை டிஎம்கே, அவ்வளோதான். பேச்சே கிடையாது. டிவிக்கே தான் ப்ரோ. எதனால? அதனாலனா விஜய் ஃபேனு. அது இல்லாமல் ஒரு சேஞ்சஸ் தேவைப்படும்ல. இதுக்கு மாதிரி யாருக்கு? இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு தான் போட்டேன். இந்த டைம் டிவிக்கு. சரி ஓகே. யாராச்சும் நல்லா இருக்கும்? எதனால? நல்லா செய்யறாரு அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு? எப்பயுமே டிஎம்கே. எனக்கு நினைவு தெரிஞ்சது டிஎம்கே. வர சட்டமன்றத்தில் உங்க சப்போர்ட் டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே? எனக்கு வந்து நான் தமிழ் கட்சி. நாம் தமிழ். எதனால? எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கு. அவர் கொள்கைகள் பிடிச்சது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? இதுக்கு முன்னாடி அம்மா இருந்தப்ப ஏடிஎம்கே. இந்த டைம் என்டிகே. சரி, ரெண்டு கடைசி 2 வாட்டி நான் தான் ஓட்டு போட்டேன். சரி இந்த சப்போர்ட் யாராச்சும் நல்லா? இல்லை, டிவிக்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். இருந்தாலும் ரொம்ப ஒரு இம்மெச்சூர்டாக இருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன் நான். எதனால இன்வெஸ்ட்மெண்ட் எது? எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ப்ராப்பர் டிஎம்கே ஃபேமிலி தான். டிஎம்கேல வந்து நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். கவர்மெண்ட்டுக்கு நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நிறைய எங்களை ஏமாத்திட்டு இருக்கு, பழி வாங்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து டெம்பரரி ஸ்டாஃப் எல்லாம் பர்மனன்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் வந்தாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிதிநிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து இந்த இலவசங்களை கொடுக்குறேன், ஊழல் பண்ணுறதை எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செய்யலை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ டிவிக்கெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது. பாப்பா இன்னும் டைம் இருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு அவங்க மெச்சூர்ட் ஆகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய மைண்ட் செட்டும் மாறும். இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான் இருக்கும். தேங்க்யூ. கேட்குறீங்க உங்க ஆதரவு திமுக கொடுக்குறீங்க. எதனால திமுகவுக்கு உங்க ஆதரவு கொடுக்குறீங்க? அவங்க ஆட்சி பிடிக்கிறதுனால கொடுக்குறோம். பிடிக்கும் அதனால. என்ன காரணம்? என்ன காரணம்? பரம்பரை ஆட்சி, அதனால பிடிக்குது. எப்பயுமே திமுக. எப்பவுமே பரம்பரை திமுக தான். சரி அதில் உங்க சப்போர்ட் இருக்கு. டிஎம்கே, டிஎம்கே, விஜய், டிவிக்கு இருக்கு, நாம் தமிழர். நீங்க யாருக்கு ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? அதிமுக எடப்பாடி. எதனால? அவரு அம்மா காலத்துல இருந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே இருப்பாங்க. ஆமா. சரி சப்போர்ட் இருக்கு. டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. எங்கள் சப்போர்ட் வந்து திருமாவளவன். எதனால? அவரோட கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இல்லை. இந்த டைம் திருமாவளவன் திமுக. சரி டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? அண்ணன் பொலிட்டிக்கல்ல இருக்காங்க. ஸோ ஃபேமிலி டிஎம்கே. ஆமாம் அப்படி. சரி எப்பயுமே டிஎம்கே. ஓட்டர் ஐடி வந்துச்சா? அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் வரல. வந்துடும் எலெக்ஷனுக்குள்ள? வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். சரி ஓகே.